இந்தியாலயே மிகப்பெரிய கெஃபே பிராண்ட் உருவாகுறதுக்கு காரணம் ஒரு கனவுதான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1996ல விஜய் சித்தார்த்தா பெங்களூர்ல கெஃபே காஃபி டேவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. கெஃபே காஃபி டே பத்தி அவரோட விஷன் பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷனுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸும் ஒரு நல்ல பிரீமியமான காஃபியும் கொடுக்கணும்னு தான். கெஃபே காஃபி டேவோட ஃபர்ஸ்ட் அவுட்லெட்டை பிரிகேட் ரோட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. கெஃபே காஃபி டே ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே நல்லா பிக்கப் ஆயிருது. அது மட்டும் இல்லாம பிசினஸ் மீட்டிங்ஸ், கேஷுவல் மீட்டிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்னு எல்லாரோட ப்ரிஃபரன்ஸும் கெஃபே காஃபி டேவை நோக்கி தான் இருந்திருக்கு. 2010ல இந்தியாலயே மொத்தமா 1700 அவுட்லெட்ஸை ஓபன் பண்றாங்க. கெஃபே காஃபி டே குளோபல் செயின் ஸ்டார்பக்ஸ்னு பல கம்பெனிஸ் கிட்ட இருந்து கடுமையான போட்டியை எதிர்கொண்டிருக்கு. 2019ல கெஃபே காஃபி டேவோட ஃபவுண்டர் விஜி சித்தார்த்தாவோட இறப்புக்கு அப்புறம் கெஃபே காஃபி டேவோட ஃபியூச்சர் பத்தி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே உருவாச்சு. பல போராட்டங்களுக்கு அப்புறம் கெஃபே காஃபி டேவை விஜி சித்தார்த்தாவோட மனைவி மாளவிகா இதை டேக் ஓவர் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராங்க. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஆப் பேஸ்ட் டெலிவரி யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு லவ்வபிள் பிராண்டா இருந்துட்டு வருது. இது வெறும் காஃபி மட்டும் இல்ல, பல இந்தியன்ஸோட எமோஷன்ஸ்னு சொல்றாங்க. நீங்க கெஃபே காஃபி டே போயிருக்கீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.